வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பை பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 316ஆக உயர்வு. காணாமல் போன மேலும் 240க்கும் மேற்பட்டோரை தேடி வருவதாக மீட்புப் படை தகவல். இரும்பு பாலம் திறப்பு. முண்டக்கை மற்றும் சூரல்மலையை இணைக்கும் பாலம் செயல்பாட்டுக்கு வந்ததால் மீட்பு பணிகள் தீவிரமடைய வாய்ப்பு. கேரளாவின் முண்டக்கை பகுதியில் இடிபாடுகளிலிருந்து ஒருவர் உயிருடன் மீட்பு. நிலச்சரிவு ஏற்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு வீட்டின் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டவருக்கு மருத்துவ சிகிச்சை. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை மேபாடியில் சந்தித்து ஆறுதல் கூறிய ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. தந்தையை இழந்தபோது ஏற்பட்ட உணர்வு தற்போதும் ஏற்படுவதாக வேதனை. வயநாடு நிலச்சரிவின் தொடக்க புள்ளியான முண்டக்கை பகுதிக்கு நேரில் சென்ற நியூஸ் 18 தமிழ்நாடு குழு. வீடுகளுடன் மலைப்பகுதியாக இருந்த இடம் ஆள் ஆரவரமற்ற பள்ளத்தாக்காக மாறிய சோகம். பட்டியலின உள்ஒதுக்கீடு குறித்த தீர்ப்பு திராவிட மாடல் பயணத்துக்கான மற்றுமோர் அங்கீகாரம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அருந்ததியினருக்கான 3% உள்ஒதுக்கீடு செல்லும் என 7 நீதிபதிகள் தீர்ப்பளித்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாகவும் கருத்து. சேலம் மாவட்டம் மணக்காடு அருகே காவிரி கரையோர பகுதி வீடுகளில் புகுந்த வெள்ளம். தரைப்பாலமும் மூழ்கியதால் எடப்பாடி குமாரபாளையம் பகுதிக்கான போக்குவரத்து மாற்றம். தனுஷ் மீது தயாரிப்பாளர்கள் புகார் அளிக்கவில்லை என நடிகர் சங்கம் கூறுவது உண்மைக்கு புறம்பானது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிக்கை. சென்னையில் ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டியபடி பேட்டி கொடுத்த நடிகர் பிரசாந்த் மற்றும் தொகுப்பாளருக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்த பாண்டி பஜார் போலீஸ். ஒலிம்பிக் ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்தியாவின் ஸ்வப்னில். தேசத்துக்கு பெருமை சேர்த்த வீரருக்கு பதவி உயர்வு அளித்தது இந்திய ரயில்வே. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக வயநாட்டில் மீட்பு பணிகள் எந்த அளவிற்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது, அங்கு அமைக்கப்பட்ட பாலத்தினுடைய பயன் என்னவாக இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் நம்முடைய ரகுவரனிடம் நாம் பேசவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அருந்ததியினருக்கான உள் ஒதுக்கீடு செல்லுபடியாகும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதற்கெல்லாம் முன்னுதாரணமாக தமிழ்நாட்டை மாற்றியிருக்கிறது என்பது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிதி நிறுத்தப்படுகிறதா என்ற கேள்வியை எம்பி கனிமொழி எழுப்பியிருக்கிறார். இது சார்ந்த செய்தியையும், அதே போன்று வயநாட்டில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருக்கிறார்கள். இதனை சுற்றி பேசப்படக்கூடிய அரசியல் பேச்சுக்கள் என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்தினரிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதல் முற்றியிருப்பதன் எதிரொலியாக படப்பிடிப்புகள் என்பது நிறுத்தப்படும் ஆகஸ்ட் 16ஆம் தேதியுடன் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பினுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ வயநாட்டில் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது, இதனுடைய பலனாக அங்கு மீட்பு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கா?
அபிநயா ராணுவத்தால் ஒரு 16 மணி நேரத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக இரும்பு பாலம், வைரலி பாலம்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு பாலத்தில் தான் நம்ம இருக்கோம். ராணுவத்தின் போரின் போது, போர்க்காலங்களின் போது பயன்படுத்தக்கூடிய இந்த பாலமானது தற்போது இந்த பேரிடர் காலத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. அது தற்போது இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டன் 4 டன் வாகனங்கள் கூட செல்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் அமைக்கப்பட்டிருந்தனால தற்போது இந்த மீட்பு படை வாகனங்கள் எல்லாம் இதில் சென்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்கெல்லாம் இதில் தற்போது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேசிபி வாகனங்கள் எல்லாமே தற்போது மேலே இருக்கக்கூடிய 2 மலை கிராமங்கள் மீட்பு பணியை தீவிரப்படுத்துவதற்காக ராணுவத்தினர் எடுத்து சென்றிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த இருவிழிஞ்சி ஆற்றில் இருக்கக்கூடிய பாலம் அடித்து செல்லப்பட்டது. அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதனால இந்த கிராமங்கள் துண்டிக்கப்பட்டது. அதனால இந்த பாலம் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு பாலம், முற்றிலுமாக ராணுவத்தால் அமைக்கப்பட்ட இரும்பு பாலம். இந்த கோயம்புத்தூர்ல இருந்தும் அரக்கோணம், சென்னை அருகே இருக்கக்கூடிய அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய ராணுவ பகுதிகளிலிருந்து இந்த தடவாளங்கள்லாம் எடுத்து விடப்பட்டிருக்கு. இந்த பாலம் அமைக்கப்பட்டதனால தற்போது மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பாலம் முழுமையாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இந்த பாலத்தில் ஏறணும், யார் வந்தாலும் பரிசோதித்த பிறகுதான் அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபடுறவங்களுடைய பெயர் குறிப்பிட்ட பிறகுதான் இந்த பாலத்திலையும் ஏற்றப்படுறாங்க. அந்த பாலத்துக்கும் என முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாலத்துக்கு தற்போது பாதுகாப்புடன் தான் இந்த பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அபிநயா. வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் மண்ணில் புதையுண்ட வீடு ஒன்றில் வசித்த 3 சிறுவர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. நியூஸ் 18 செய்தியாளர்கள் களத்தில் இருந்து தகவல்களை வழங்கி வரும் நிலையில் முழுவதுமாக மண்ணில் புதைந்த வீட்டிற்கு சென்றனர். அங்கு கிடைத்த பதக்கங்களும் பர்ஸ் ஒன்றும் அங்கு வசித்தவர்களின் நிலையை விளக்குகிறது. பர்ஸில் இருந்த 3 சிறுவர்களின் புகைப்படம் அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் ஒரு சிறுவன் கால்பந்து போட்டியில் பங்கேற்று வாங்கியதாக கருதப்படும் பதக்கம் உள்ளது. அதேபோல் அங்கிருந்து பிரிக்கப்படாத சாக்ஸ் ஒன்றும் மண்ணில் புதைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. தனது தந்தை இறந்தபோது என்ன உணர்வு இருந்ததோ அப்படி ஒரு உணர்வு இருப்பதாக வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வயநாடு பேரிடர் தனது இதயத்தில் மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழை, நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதிகளை இருவரும் பார்வையிட்டனர். பேரிடர் நேரத்தில் வயநாடு மக்களுக்கு தானும் தனது சகோதரி பிரியங்காவும் துணை நிற்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தனது தந்தை இறந்தபோது எப்படி இருந்ததோ அதுபோல வயநாட்டை பார்க்கும்போது இருப்பதாக ராகுல் காந்தி குரல் தழுதழுக்க பேசினார். வயநாடு பெருந்துயரத்தில் சிக்கிய மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்த ராகுல் காந்தி தன்னை பொறுத்தவரை இது தேசிய பேரிடர் என்றார். Well, let's see. I mean, to me, this is a national disaster for sure. But let us see what the government says. I feel how I had felt when my father died. That I've seen so many people. I remember what I felt when my father died, and here people have not just lost a father; they've lost the whole family. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். One thing is very clear that everybody who has been affected, who has been living in this area, most of them are saying that they don't want to go back and live in the same area because it's not the first time it's happened there. So I think we'll have to think of some solution where they can be rehabilitated in a safer area. வயநாட்டில் தாம் அரசியல் பேசப்போவதில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நிலச்சரிவில் மகனை இழந்தவரின் அலறல் சத்தம் மூலம் தன் குடும்பத்தை பாதுகாத்து வெளியேற்றியதாக சூரல்மலையைச் சேர்ந்த വിജയൻ தெரிவித்துள்ளார். കിണറ്റിനുള്ളിലേക്ക് വീണു, ഇങ്ങനെ കഴുത്ത് വരെ വെള്ളത്തിലായി. അപ്പോൾ ഞാൻ അതിലും താഴ്ന്നപ്പോഴത്തേക്ക് എൻ്റെ മോനും പിന്നെ അടുത്തുള്ള സന്തോഷമുള്ള പയ്യനെ പിടിച്ച് പൊക്കി. கேரளாவில் மெப்பாடியில் நிலச்சரிவில் வீட்டை இழந்த சாவித்திரி தான் எங்கே செல்வது என தெரியாமல் நிற்பதாக வேதனையுடன் கூறியுள்ளார்.
ഒന്നുമില്ല, ഹസ്ബൻഡും മരണപ്പെട്ടു പോയി. മക്കളൊക്കെ അവിടെ ഇവിടെ, ഞാൻ ഒറ്റയ്ക്കാണ്. എൻ്റെ വീടും പോയി. ഇനി എനിക്ക് എവിടെ പോകണ്ട, ഇവിടുന്ന് പോയാൽ എവിടേക്കാ പോകുകയെന്ന് അറിയില്ല, എന്താ ചെയ്യേണ്ടതെന്ന് അറിയില്ല. சூரல் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தனது சகோதரரின் மொத்த குடும்பமும் கண்முன்னே இறந்து போனதாக விஜயன் வேதனை தெரிவித்தார். ഒന്നുമില്ല, വീടൊക്കെ നല്ല നശിച്ചുപോയി. ഒരു സാധനം ഈ ഇട്ട സറ്റമുണ്ടല്ലാണ്ട് വേറെ ഒന്നുമില്ല. கேரள நிலச்சரிவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட முண்டக்கை பகுதியில் இருந்து ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அவரை தோளில் சுமந்தபடி மருத்துவமனைக்கு வீரர்கள் தூக்கிச் சென்றனர். தமிழ்நாட்டில் இருந்து வயநாடு சென்றுள்ள குழுவினர் அங்குள்ள மக்களுக்கு உதவி வருவதாக IAS அதிகாரி சமீரன் தெரிவித்துள்ளார். வயநாடு கடத்தில் இருந்து நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த அவர் நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதில் நாங்கள் ஒரு ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக ஹெல்ப் டெஸ்கில் தமிழகத்திலிருந்து என்கொயரிஸ் வந்தீங்கன்னா அந்த என்கொயரிஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, அதே போல் ஏதாவது அசம்பாவிதத்தில் உயிரிழந்து பாடி மீட்கும் பட்சத்தில் அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணி ஊருக்கு யாராவது கொண்டு போகணும்னு விருப்பப்பட்டால் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். நம்ம 5 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் அனுப்பியிருந்தோம். இன்றைக்கி அடிஷ்னல் 10 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் 30 மொபைல் ஃப்ரீசர்ஸ் கேட்டாங்க பாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு அரசின் உதவி மையம் மேப்பாடி சிறப்பு முகாமில் செயல்படுவதாகவும் சமீரன் தெரிவித்தார். நிலச்சரிவு மீட்பு பணியில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு தெரிவித்தார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன் ஆற்றில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடரும் என்று கூறினார். ഇപ്പോൾ ഒരു മഹാദുരന്തമാണ് സംഭവിച്ചത്. ഈ ദുരന്തത്തിൽ നിന്ന് വേറൊരു ദുരന്തത്തിലേക്ക് പോകാൻ പറ്റില്ല. ഇതിന്റെ ഭാഗമായി വരാനിടയുള്ള മറ്റൊരു ദുരന്തം പാർശ്വവ്യാധിയാണ്. അപ്പോൾ പകർച്ചവ്യാധി തടയുക എന്നുള്ളത് വളരെ പ്രധാനപ്പെട്ട കാര്യമാണ്. இப்பேரிடரில் உயிரிழந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகளை முறையாக அடக்கம் செய்ய 3 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பினராயி விஜயன் கூறினார். நடிகர் சூர்யா குடும்பத்தினர் கேரளாவுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளித்துள்ளனர். கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 100கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடிகர்கள் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி ஆகியோர் இணைந்து 50 லட்சம் ரூபாயை கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர். இதேபோன்று நடிகர் ஃபகத் வாசில் மற்றும் அவரது மனைவியும் நடிகையுமான நஸ்ரியா ஆகியோர் இணைந்து 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை கேரள அரசுக்கு வழங்கியுள்ளனர். ஏற்கனவே நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய நிலையில் தற்பொழுது சூர்யா குடும்பத்தினர் நிதியுதவி அளித்துள்ளனர். இதனிடையே கமல்ஹாசன் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது.